போகாதே மருத்துவமனைக்கு, தொட்டதுக்கெல்லாம் ஓடி போகாதே மருத்துவமனைக்கு. நம்ம பாட்டி வைத்தியம் இருக்குது வீட்டுக்குள்ளே, சும்மா பதைச்சு ஓடாதே சாலையிலே. தும்மலுக்கும் இருமலுக்கும் ஸ்கேனுங்கலாம், ஒரு காய்ச்சலுன்னு வந்துட்டாக்கா ஐசியூவா. சின்ன சின்ன பிரச்சனையை பெருசு பண்ணி நம்ம சேமிப்பு பணமெல்லாம் பறிப்பானடி. அஞ்சரை பெட்டியிலே மருந்து இருக்க நீ அலைஞ்சு திரிவது புலம்புவது ஏனடி. சீரகமும் வெந்தயமும் சேர்ந்த சமையல், அது சீராக்கும் நம்மோட உடம்பு பையில். உணவேதான் மருந்தென்று வாழ்ந்த காலம், அதை மறந்து போனதால வந்தது இந்த கோலம். பெரியவங்க சமைச்ச முறை என்னவென்று நீ கேட்டு தெரிஞ்சு சமைக்கணும் என்று. காசு பணம் கொடுத்தா குணமாகுமா, நெஞ்சில் பாசம் இருந்தாக்கா நோய் வாழுமா. முதியோர் இல்லத்திலே விட்ட பாட்டி தாத்தாவை நீங்க கூட்டி வந்து வச்சுக்குங்க சொந்த வீட்டிலே. அவங்க அன்பாக அமர்ந்து பேசினாலே நம்ம அத்தனை நோயும் ஓடிடும் அப்பாலே. நாட்டு வைத்தியத்தை அரசு காக்கணும், நம்ம பாரம்பரிய முறையை தூக்கி நிறுத்தணும். பூச்சி மருந்தில்லாத உணவை பெருக்கணும், கார்ப்பரேட் கொள்ளலையை உடனே அடக்கணும். ஏழை சனங்க உசிரை காக்க வேணும், சட்டம் போட்டு இதை தடுக்க வேணும். மக்கள் நிம்மதியா வாழ வழி செய்ய வேணும். ஓடி போகாதே மருத்துவமனைக்கு, தொட்டதுக்கெல்லாம் ஓடி போகாதே மருத்துவமனைக்கு. நம்ம பாட்டி வைத்தியம் இருக்குது வீட்டுக்குள்ளே, சும்மா பதைச்சு ஓடாதே சாலையிலே. தும்மலுக்கும் இருமலுக்கும் ஸ்கேனுங்கலாம், ஒரு காய்ச்சலுன்னு வந்துட்டாக்கா ஐசியூவா. ஓடி போகாதே மருத்துவமனைக்கு, தொட்டதுக்கெல்லாம் ஓடி தூகலே மருத்துவமனைக்கு. நம்ம பாட்டி வைத்தியம் இருக்குது வீட்டுக்குள்ளே, சும்மா பதைச்சு ஓடாதே சாலையிலே. தும்மலுக்கும் இருமலுக்கும் ஸ்கேனுங்களா, ஒரு காய்ச்சல் நின்று வந்துட்டாக்கா ஐசியூவா. சின்ன சின்ன பிரச்சனையை பெருசு பண்ணி நம்ம சேமிப்பு பணமெல்லாம் பறிப்பானடி. அஞ்சரை பெட்டியிலே மருந்தின் யுமித்த நீ அலைஞ்சு திரிவது புலம்புவது ஏனடி. சீரகம் வெந்தயமும் சேர்ந்த சமையல், அது சீராக்கும் நம்மோட உடம்பு பையில். உணவேதான் மருந்தென்று வாழ்ந்த காலம், அதை மறந்து போனதால வந்ததிந்த கோலம். பெரியவங்க சமைச்ச முறையை என்னவென்று நீ கேட்டு தெரிஞ்சு சமைக்கணும் என்று. காசு பணம் கொடுத்தா குணமாகுமா, நெஞ்சில் பாசம் இருந்தாக்கா நோய் வாழுமா. முதியோர் இல்லத்திலே விட்ட பாட்டி தாத்தாவை நீங்க கூட்டி வந்து வச்சுக்குங்க சொந்த வீட்டிலே.
அவங்க அன்பாக வந்து பேசினாலே